தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் எமரால்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வானது நடைபெற்றது. நிகழ்வில் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் சுரேஷ் ரமணா வரவேற்புரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்விற்கு சிறப்பு பேச்சாளர்களாக லயன்ஸ் கிளப் உதகமண்டலம் கிங் சார்பில் மானிஷ் சந்திரன், போஃபியோ ஃபவுண்டேஷன் சார்பில் மோகன்ராஜ், மானஸ் அறக்கட்டளையின் சார்பில் சிவதாஸ், எமரால்டு J2 காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும், இருபால் மாணவிகளும் கலந்து கொண்டனர். மேலும் எமரால்டு பகுதியை சேர்ந்த தன்னார்வலர்களான KST மகேந்திரன் மற்றும் தீனதயாளன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்பட்டது. இந்த விழாவின் பொழுது போதைப்பொருள் பயன்படுத்துவதனால் வரும் தீங்குகளை பற்றியும், போதைப்பொருள் பயன்படுத்தினால் எவ்வாறு அதிலிருந்து மீள வேண்டும் என்பதையும், போதைப்பொருள் சட்டவிரோதமாக பயன்படுத்துபவர்கள் பற்றிய புகாரினை மாவட்ட காவல்துறைக்கு எவ்வாறு தகவல் தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண்களை பற்றியும் எடுத்துக் கூறினர். இறுதியில் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விழிப்புணர்வை பற்றிய உறுதிமொழியுடன் விழிப்புணர்வு நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. விழாவில் இறுதியின் எமரால்டு பகுதியை சேர்ந்த KST மகேந்திரன் நன்றியுரை கூறி போதை விழிப்புணர்வு நிகழ்வினை நிறைவு செய்தார். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தப்பு பண்ணாமே இருந்தா அவங்க கிட்ட என்ன வாங்கலாம்? அவார்டு வாங்கலாம். தப்பு பண்ணிட்டே இருந்தா என்ன வாங்கலாம்? ஆசிரியர்கிட்ட இருந்து நம்ம கண்காணிப்பாசிரியர் வரைக்கும் என்ன வாங்கணும்? அடிதான் வாங்கணும் இல்லையா? நம்ம அடி வாங்கின மாணவ செல்வங்கள் இல்லையா? ஓகே, சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் நிற்போமா? நில்லுங்க பார்ப்போம். ஓகே, அமைதி. ஓகே, ஸோ எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அமைதியா இருங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, அமைதியா இருங்க. நான் சொல்றது காதுல மட்டும் கேட்டுக்கோங்க, சிரிப்பு வரக்கூடாது இப்போ, சரியா? இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் போர் யாரா சொன்னாரு? சரி, இந்த மாதிரி நாடு ஃபுல்லா போர்கள் நடந்துட்டு இருக்கு. கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கேளுங்க. அதே தருணத்துல போன வாரம் சாராயம் என்பதே தவறு, அதில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஏறக்குறைய இதுவரைக்கும் 60க்கு மேற்பட்ட நம் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் வந்து இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு சென்றிருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த உலகம் அமைதியை சாந்தி அடைவதற்காகவும் நாம் எல்லாம் இன்னும் ஒரு அரை நிமிஷம் அமைதியா இருந்து எல்லாத்தையும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இந்த உலகத்துல வேர்ல்ட் பீஸ், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என வேண்டி ஒரு அரை நிமிஷம் அமைதியா இருக்கலாம். தலைமையில நம்முடைய சுரேஷ் சார் அழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த பகுதியை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் ஆசிரியர்களுக்கும், பள்ளி ஆசிரியர்களுக்கும், நம்முடன் வந்திருக்கக்கூடிய என்னை விட மிக மிக சிறப்பான அனுபவம் வாய்ந்த மானேஷ் சார் அவர்களுக்கும், நம்முடைய மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை. இப்போ இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்காக வந்திருக்கோம்? ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி இங்க யாராவது என்கிட்ட இங்க வந்து நின்று இந்த மைக்கை யார் வாங்க தயாரா இருக்கீங்க? யார் வாங்குறீங்க? யார் வாங்க போறீங்க? பயப்படாம சொல்ல மாட்டாங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். இல்ல, யார் வாங்க போறீங்க? குயிக்கா யார் வாங்க போறீங்க? மனோஜ் எங்களை எல்லாம் வரவேற்கணும் பார்ப்போம். வெல்கம் பண்ணுங்க. அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு போற ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வந்துள்ள என்னையோட பெரியவர்களுக்கு என் மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் நண்பர்களுக்கும் இங்கே
கூடியுள்ள என் தலைமை ஆசிரியர்கள் அப்புறம் எங்களது ஆசிரியர் பெருமக்களுக்கு என் மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேர் என்ன? ஒரு பரிசா கொடுங்க. தேங்க்யூ. ஸோ என்னடா யாராவது ஒருத்தர் பேச கூப்பிட்டாரு, டக்குன்னு கூப்பிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவரை விட நிறைய பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எது உங்களை தடுக்குது? உங்களுடைய தயக்கம், பயம். பயத்தை தாண்டி தயக்கம். எல்லாத்துக்கும் பேச தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும். ஆனாலும் என்ன பண்றீங்க? பயப்படுறீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 4 பேர், ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் நிலுங்க பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம். பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் மேல தூக்கலாமா? ஓகே. ஸோ எவ்வளோ தூக்குறீங்க பார்ப்போமா? கவுண்ட் பண்ணுங்க யாராவது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தேங்க்யூ. அவங்க விட்ட ரொம்ப நேரம் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இங்கே வாங்க, போட்டோ பாருங்க சார், பாருங்க. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த போதைப் பொருள் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தொடக்கும் போது ஒரு அருமையான வாசகம் சொல்றாரு. ஆசிரியர்கள் பாதி பெற்றோர்களாகவும் பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்களாகவும் இணைந்து மாணவ செல்வங்களை வழி நடத்தினாலே என்ன சொல்றாங்க, இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் எந்த விதப்பான மாணவர்களாக வளம் வருவார்கள் சொல்லியிருக்காரு. நம்ம முதல்வர் அவர்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் கொடுக்கலாமா? ஏன் பெரிய கிளாஸ் கொடுக்கல நான் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க இன்னையிலிருந்து எல்லாரும் கடைபிடிக்கணும். ஆசிரியர்கள் சொல்லிட்டேன், ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய மீட்டிங்ல அவங்க சொல்லிடுவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை ரீகலெக்ட் பண்றோம். ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இன்னைக்கு வந்து சினிமா ஸ்டார் ஆகவும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர், வெரி குட். ஓகே. சரியா? தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இல்லை? என்ன ஆக்டிவிட்டி பண்ணோம்? இப்போ அந்த ஒத்த கால் நிற்கிற ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி? அது சூப்பர். ஆர்ட் ஆஃப் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் பண்றது உடைய கலை. அதை வந்து மிக சீரும் சிறப்புமாக இவங்க பண்ணாங்க. ஆனா இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? லைஃப்ல என்ன பண்ணலாம்? இன்னும் சிறப்பாக பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தயக்கம் இல்லாம இப்போ வந்து ஒருத்தர் பேசினார். அவர் மாதிரி நாங்களும் தயக்கம் இல்லாம முயற்சி பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணதுனால தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க மேடைக்கு. சரியா? நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இங்கிருந்து வந்தாரு, ஞாபகம் இருக்கா? சாதாரண இங்கிருந்து வந்தாரு, ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வந்தார் இல்லையா? இப்ப வந்து என்னவா இருந்து மறைந்தார் அவரு? இந்த தேசத்துடைய முதலமைச்சரா, ஜனாதிபதியாக, நம்ம தேசத்துடைய ஜனாதிபதியாக வைக்கணுமோ, உங்களோட படிப்புகளை பிரதிபலிக்கணுமோ, ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை அவர் பாராட்டுவார். அவர் யூடியூப்ல போடுவாரு. அந்த யூடியூப் ரீல் சைனால இருக்கிறவன், அமெரிக்காவில் இருக்கிறவன் உங்க யூடியூப்பை பார்த்து அருணோடதா, யாஷிக்கோடதா, ஆஷிக்கோடதா இந்த மாதிரி ஒரு படைப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அங்கிருந்து பார்த்து அவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரியா? தவறான பாதையில் நாம் செல்லாம சரியான பாதை எதுவோ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எதுவாயினும், எந்த விஷயம் ஆயினும் அளவுக்கு மீறினால் இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். தவறான பாதைகளை தவிர்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கும், நம்முடைய மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிக்கும், அவர்களிடம் சிறப்பாக எஞ்சி அவங்களை எடுத்த முயற்சிக்கும் நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சு சிறந்த மாணவர்களாக எல்லா மேடைகளும் நான் சொல்லாததா நம்ம வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களாக, மதர் தெரேசாவாக, சுவாமி விவேகானந்தராக நீங்கள் எல்லாம் வந்து இந்த மண்ணு வந்து இப்ப நாங்க வந்த உடனே நாங்க வந்து எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றோம். நானும் சார் நோட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு 10 வருஷம் எங்களுக்கு வயசாயிடும்.
எங்களை யார் கவனிக்கணும்? மருத்துவர்கள் உட்காந்துருக்கீங்க, போலீஸ் அதிகாரிகள் உட்காந்துருக்கீங்க, நாட்டாளக்கூடிய அரசியல்வாதிகள் உட்காந்துருக்கீங்க. நீங்க தான் எங்களை கவனிக்கணும். எஸ், நாங்க எவ்வளவு நேரம் இந்த குச்சி குடிச்சு ஓட போறோம். உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களால கவனிப்பீங்களா? சத்தமா நான் இந்த ரெஜிஸ்டர் வாங்கிட்டு போய் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு சிறிய வாய்ப்பை, ஒரு அழகிய வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, அனைத்து பொறுமையை கேட்ட உங்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் திரு சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பொறுப்பாளர் திரு KST மகேந்திரன் அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர் சார்பில் சிறப்பு. என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில பிறந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு நீங்க சொல்வீங்க? மாதா, பிதா, அப்புறம் குரு, அப்புறம் என்னாச்சுங்க? மாதா, பிதா, ஓகே, 3 பேரையும் சேர்த்துட்டீங்க, டீச்சர்ஸ் எல்லாம் இல்லையா? உட்காருங்க. எல்லாருமே ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்க தான். உங்களை விட யாருமே இந்த உலகத்துல முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த விஷயங்கள் கடவுள் நமக்கு, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஆனா இன்னைக்கு இந்தியா இளைஞர்கள் பக்கம் இவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அவரு பெரிய டியூட்டில இருந்து சார் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கு. இந்தியா முழுக்க ஒரு மாநிலம், ஒரு சின்ன மாநிலம் முழுக்க ஒரு ட்ரக் அடிக்டர் கையில போய் நின்றுட்டு இருக்கு. அப்படியே போதைப் பொருள் அடியில இருக்காங்க. இந்தியாவினுடைய, சைனாவினுடைய பார்டர் பகுதி எல்லாமே போதைப் பொருளோட இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி ஃபீல்டுல இருந்து என்னென்ன முக்கியமான நிலைகள் இருக்கோ இந்தியாவில் அத்தனை இருக்கு. மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இந்தியா போயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க, 8வது படிக்கிற பையன் இந்த பிரச்சனையை நாங்க 20 வருஷமா கையில் எடுத்துட்டு இருக்கோம். அமைதியா நாங்க கையில் எடுத்துக்கோம். கூடலூர் பகுதிகள், மற்ற பகுதிகள் எல்லாமே நாங்க எடுத்து காவல்துறையோட இணைந்து இந்த பகுதியில ரொம்ப சைலண்டா நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். பல மாணவர்கள் தவறிட்டாங்க. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, நம்மளுடைய மனசு, மூளை இருக்கு இல்லையா, அந்த பிரெயினை கம்ப்ளீட்டா பாதிச்சு சைக்காலஜி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ரோட்ல தெருவா சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் மனநிலை பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட், வீட்டுல ஒரே ஒரு பையனை வளர்த்திட்டு இருக்கக்கூடிய, கோடிக்கணக்கான சொத்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அப்புறமா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்க அப்பா அம்மா, ஒண்ணுமே செய்ய முடியாத அவங்க, இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க.
பஞ்சாப் இன்னைக்கு வந்து நம்ம கையில இருந்து போய் அவ்வளோ பேர் இருக்காங்க. படிச்ச பொண்ணுங்க எல்லாருமே பேரு ட்ரக்ஸ் அடிக்டட் ஆகி ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இந்திய அரசு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இந்த மாதிரி எதை கொண்டு போய் நிறுத்தினாலும் நீங்க மாணவர் சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம போதைக்கு அடிமையாகி இந்த சமுதாயத்துல தெருவில் போய் வாழ்க்கை இல்லாம போய் நம்ம பேரண்ட்ஸுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து முக்கியமா எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ட்ரக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கஞ்சா நிறைய பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார்டன்ல எல்லாம் பப்பி படம் பூ பார்த்துருக்கீங்களா? செகப்பா பப்பி ரெட் கலர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த ரெட்டா ஒரு பூ இருக்கும். கசகசா வீட்டுல யூஸ் பண்றீங்க, பிரியாணிக்கு எல்லாம் போடுறீங்க இல்லையா? அது சிங்கப்பூர்ல பேன் பண்ணிருக்காங்க. கசகசா சிங்கப்பூர்ல கசகசா யூஸ் பண்ணவே முடியாது. எந்த ஹோட்டல் எதுலயா இருந்துச்சுனாக்கா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து ஓபியம் எடுக்கிறாங்க. ஓபியம் இருக்குல்லையா, அதுக்கு அந்த கசகசா கிழிச்சு அப்படியே எடுப்பாங்க. இது வந்து பெரிய தொழிலா நிறைய நாடுகள்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸா பண்ணி மிகப்பெரிய லாபம் ஈட்ட தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களை இந்த மாதிரியான போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். தயவு செய்து காவல்துறையினர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ்ல இருக்கு, ஐஸ்கிரீம்ல இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூளையை பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டிக்கர், நீங்க சைனா சில இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஸ்டிக்கர், இந்த இடத்துல நீங்க நரம்பு இந்த ஸ்டிக்கர் போட்டீங்கன்னா உங்களுடைய மூலம் கம்ப்ளீட்டா பாதிப்படைஞ்சு போயிடும். நீங்க என்ன பண்றீங்க ஏது செய்றீங்கன்னு நிறைவு இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டிக்கர் யூஸ் இல்லாம பண்ணாம நீங்க இருக்கவே முடியாது, தேடிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாமே போதைப் பொருளை பாதிச்சுட்டு இருக்கு. வணக்கம். சக்சஸ் சந்திரன் சார் சொல்லி அவர் வந்து சக்சஸ் சந்திரன் சொன்ன பேருக்கு தகுந்த சக்சஸ் ஆன மனிதர். அவர் ஒரு வாதியார் கூட. அவர் கிளாஸ் எடுத்துட்டாருன்னா அவர் ஒண்ணு போய் நீங்க எல்லாம் எழுத வேண்டாம், நேரம் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தீங்கன்னா சார் சொல்லி கொடுத்தா வரும். அவருடைய பையன் தவறாம அவரை மாதிரியே அதோட மிகமா இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு நினைக்கும் போது சக்சஸ் சந்திரன் சாருக்கு நான் வந்து ரொம்ப பெருமையா தன்மை பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொன்ன விஷயங்களையும் நல்ல விஷயங்களை மனதில் எடுத்து இந்த சமுதாயத்தை சிறப்பா கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சுரேஷ் சார் வந்து என்ஜிஓ கூட்டமைப்பு மூலியமா எல்லா என்ஜிஓஸையுமே ஆர்கனைஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க கூட மாணவர்கள் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, காவல்துறை எல்லாரும் கூட பண்ணுங்க. நம்ம நாட்டுல போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு நிலை நிச்சயமா கொண்டு வரணும். அதுக்கு உங்க கையில தான் இருக்கு. பண்ணிடலாமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண முடியலையா? நிச்சயமா பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் சொல்லி போதையே இல்லாத ஒரு நாட்டை நம்ம உருவாக்குவோம் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்லுணங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோபியா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையிலிருந்து திரு மோகன் ராஜ் அவர்கள் தன்னுடைய அனைத்து நல்லுறங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப நேரம் எடுக்க போறது கிடையாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாமா? ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஐயோ என்ன சார் நீங்க, நாங்களே வீட்டுக்கு போலான்னு இருக்கோம், எப்ப பில் அடிக்க வீட்டுக்கு அடி ஓடி சீக்கிரம் ஓடிடலான்னு பாக்குறோம், இப்படி வந்து மாறி மாறி அங்க பேசிட்டு இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதுல ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். ஓகே, சரி. இப்ப முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்கேயாச்சும் இந்த போதை பழக்கம் புழக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க கூப்பிட வேண்டிய எண், அந்த நம்பர் இங்க உங்களுக்கு நான் ஸ்கூல்ல கொடுத்துட்டு போறோம். அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9789800100. இது டைரக்டா உதகையில இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ், எஸ்பி சாரோட ஆபீஸ்க்கு இது போயிடும். வாட்ஸ்அப் நம்பர் இது, சரியா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டா நீங்க எதனாலும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தக்க நடவடிக்கை அந்த இடத்துல எடுப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்மளோட இதுக்குள்ள போயிடுவோம். சரி, இப்போ போதைப் பொருள் என்ன? எல்லாரும் போதைப் பொருள் ஒழிப்புன்னு சொல்றாங்க, போதைப் பொருள் ஒழிப்புன்றாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெரியாதுதா? இல்ல அப்படித்தானே? தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, எங்களுக்கு தான் தெரியாது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு விதவிதமா ஒரு இதை நம்ம ஸ்டாப் பண்ணா உணர்வு வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாங்க சார். இப்படி வித்தியாசமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை நான் உங்களை சொல்லல, ஆனா உங்களுக்காக தான் சொல்றேன்.
இல்லையா? சரி. இப்போ என்னன்னா போதைப் பொருள்கள்னா இந்த புகையிலை சம்பந்தப்பட்டது, அது மத்தம் கிடையாது, மது, சரியா? நிறைய இருக்கக்கூடிய கொக்கேன், ஹெரோயின், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அப்ப இதை ஏன் வந்து ட்ரக்ஸ் சொல்றாங்கன்னா ரெண்டு வகை. ட்ரக்ஸ்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து மெடிக்கல்ல யூஸ் பண்ற ட்ரக்ஸ், அது என்னன்னு தெரியுமா? இதுல நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொடுக்குற மருந்துக்கு நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரக்ஸ். ஏன்னா அந்த ட்ரக்ஸ் வந்து உடம்ப சரிப்படுத்தும். ஆனா போதை வஸ்துக்களாகி இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிரும், மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்ப நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நான் இங்க வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாரும் தெரியுதா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஒரு பாக்கெட்ல என்கிட்ட கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பர் என்ன பண்றேன், இந்த பாக்கெட்ல உள்ள போடுறேன். அப்படியே நிக்குமா? நிக்குமா நிக்காதா? நான் எப்படி போட்டாலும் திரும்ப கீழே வந்துட்டுதான் இருக்கும். ஏன்? எதனால நான் போடுறதெல்லாம் கீழே வந்துருது? ஓட்டையா இருக்கு. கரெக்டா? இதே மாதிரிதான் ஒரு மனுஷன் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தானா வரவே முடியாது. அப்ப அவனுக்கு அந்த என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில ஒரு திறப்பு உண்டாயிருச்சு. ட்ரக்ஸ் போனதுனால இவன் வாழ்க்கையில மேல வர முடியாதபடிக்கு சமுதாயத்திலையும் அவனை சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு திறப்பு உண்டாயிருச்சு. கரெக்டா? அப்ப அந்த திறப்புனால அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்ப அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? அந்த திறப்ப என்ன பண்ண? திறப்ப அடைக்கணும். அந்த திறப்பை அடைக்கணும். அப்போ அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம நீலகிரியில கூட நிறைய சென்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இப்ப எதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க? அப்ப இதெல்லாம் கேட்டு ஒரு மனுஷன் அந்த ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கை மாறிடும். கரெக்டா? அவனோட வாழ்க்கை ஒரு கிளாப் பண்ணலாமே. அப்ப இந்த ஸ்வீட் என்ன அடையாளம் தெரியுமா? அவன் வாழ்க்கை இனிமையா மாறிடும். ஒரு ட்ரக்ஸ விட்டு இங்க கவனிங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லா தங்கச்சிக்கலாம் ஒரே நிமிஷம் கவனி. அவரோட அடுத்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியாது. சரியா? இப்போ இந்த திறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக்ஸ் இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு படிக்க முடியாது. வீட்டுல உங்க அப்பாவோ இல்ல உங்க பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு வராங்க, வீட்டுல என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். ஏன்னா அவங்க அவங்களோட கான்சியஸ்ல இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்ப வீட்டுல சண்டை நடக்கும், வீட்டுல சமாதானம் போயிடும். அப்ப அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்க முடியும்? உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்டுல போய் சொல்லுவீங்க. அப்ப அந்த காரியங்களை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அங்க ஒரு மாற்றம் உண்டாகும். அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல என்ன ஆகும்? இந்த ட்ரக்ஸ்ன்ற ஒரு காரியம் இருக்காது, ஒரு நல்ல சமுதாயம் உண்டாகும். அப்ப உங்கள்ட்ட நான் பேசுறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களோட பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. கூப்பிடலாமா? என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க பேசினாங்க, வீட்டுக்கு போலாம் பார்த்தா உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறீங்க அப்படின்றீங்களா? என் ஃப்ரெண்ட உங்களுக்கு ரொம்ப பேசணும்னு ரொம்ப ஆவலோடு இருக்காரு. ஆனா அவருக்கு என்னன்னா மாஸ்க் போட்டாதான் வருவாரு. ஏன்னா சோசியல் டிஸ்டன்ஸ ரொம்ப விரும்பக்கூடிய ஆள் அவரு. பத்தி பேசுறப்பா ஆனா நீதான் பேசணும். இவ்வளவு டயர்ட் ஆயிட்டியா? என்ன தம்பி நீ காலையில இவ்வளவு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்து இப்படி டயர்ட் ஆகுறியே. நான் காலையில இருந்து விழிப்புட வருது நிறைய இடங்களை போய் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பறந்து போய் அழகா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க இருக்கீங்க தெரியுமா? நான் என்னப்பா உன்னை பண்ணினேன்? ஒரு ஃபேர் லவ்லி போட விடுறதில்ல. ஃபேர் லவ்லி போட்டு நீ என்ன பண்ண போற? நான் அழகாயிரம் போறான. நீ அழகாயிரம் எனக்கு போறாமியா? ஆமாண்ணே. எங்க ஐயனா உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க இருக்கீங்க எல்லா இடத்துலயும். நான் இருக்கிறதா? நான் இங்கதான்பா இருக்கேன். நாங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கோம். நாங்க ஏன் செழிப்பா இருக்கோம் தெரியுமா? ஏன்பா செழிப்பா இருக்கீங்க? அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன் செழிப்பா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கே தெரியலையா? கருப்பா இருக்கிறாங்க. சார் சொன்னாங்க கருப்பா இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. சரி வேற எப்படிப்பா, எப்படி சொல்றீங்க நீங்க? அண்ணா நாங்க போதை பொருள் எதுவும் யூஸ் பண்றதே கிடையாது. நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நாங்க ஜாலியா பறப்போம், போய் கிடைக்கிறத சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். நீங்க தான் அது இதுன்னு கேக்குறீங்க. சரி
சரி சரி தம்பி, நீ வந்திருக்கிற கலந்து விழிப்புணர்வு போனேன்னு சொன்னியே, அந்த விஷயம் என்னன்னு சொல்றியா? சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன். சரி தம்பி, நீ உன் பேர் என்னன்னு சொல்லலையா? என் பேரு உங்களுக்கு தெரியாதா? இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. என் பேரு சரி, உனக்கு நான் என்ன பேர் சொல்லட்டும்? ஏதாவது பேர் வைக்கல. ஏதாவது பேர் வைக்கிறதா? அப்ப உனக்கு பேர் வைக்கலையா? உங்களுக்கு பேர் வைக்கவே இல்லையா? அண்ணா, பேர் வச்சிருக்காங்க. என் பேரு பேரிக்கா. என்னது பேரிக்காவா? பேரிக்கா, அப்புறம் பிச்சீஸ், ஆப்பிள், உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கீங்க. என்ன வேணும்னு வச்சுக்கிறதா? தம்பி விளையாடாதப்பா, நேரம் இல்ல. சீக்கிரம் உன் பேர் என்ன சொல்லுப்பா? என் பேரு ஜாக்கி. என்னது? சீப்பா இருக்குதா? என் பேரு ஜாக்கி. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரி சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணா, போதைப் பொருளை குறிச்சு ஒரு விஷயம் நான் சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்னப்பா சொல்ல வந்திருக்க? இந்த போதைப் பொருள் யூஸ் பண்றப்போ மரணம் கண்டிப்பா நேரிடும். யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் மரணம் இருக்கு. ஆனா போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூடி சீக்கிரமே பால் ஊத்திடுவாங்க. அது இப்படியா சொல்றது? இப்படியாப்பா சொல்றது? ஆமாண்ணே, போதைப் பொருள் அதிகமா யூஸ் பண்றதுனால அவங்களுடைய உடல் எல்லாம் சீரழிஞ்சு போகுது. எல்லா உடல் உறுப்பும் அழிஞ்சு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணே, அவங்கனால வாழ முடியாது. அவங்க மரணத்தோட வாசல்ல நிக்கிறாங்க. உங்களுக்கு போன வாரம் நம்ம டிவி பாக்குறதுக்கு சொன்னல. ஆமா, என்னப்பா எத்தனையோ டிவி பார்த்தோம், எதுன்னு எனக்கு தெரியலையே. அண்ணா, ஆனா கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா சாராயம் குடிக்கிறதே தப்பு, ஆனா கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்க மரணத்தின் வாசல்ல நின்றுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா, என்று சொன்னியேப்பா, கரெக்ட் தான். இது எதனால இப்ப நடந்துச்சு? இது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. அத தங்களுடைய டெய்லி லைஃப்ல எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போதைப் பொருளுக்கு அவங்க அடிமையானனால எது கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நிலைமைக்கு வந்து நிறைய அவங்க இந்த கள்ள சாராயத்தை யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப தப்பு, அவங்க உடலுக்கு கேடானது. நம்ம என்னைக்குமே நோ டு ட்ரக்ஸ் சொல்லுவீங்களா? யார் சொல்லணும்? அவங்க தானே. பாக்க சொல்லிடுறீங்களா? நோ டு ட்ரக்ஸ். பத்தியா அழகா சொல்றாங்கல்ல? நான் தான் அழகா சொல்றேன். அப்ப அவங்க யாரும் சொல்றது இல்லையா? சொல்றாங்க எல்லாம் சொல்றீங்களா? நோ டு ட்ரக்ஸ். வெரி குட். அத நான் தானே சொல்லணும். இல்ல, நான் தான் சொல்றேன். சரி 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 சரி, நீ சொல்லுப்பா. சரி, வேற என்னப்பா சொல்ல விரும்புற? அண்ணே, இப்ப போதைப் பொருள் அதிகமா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அவங்க குடும்பத்துல சமாதானம் கிடையாது. சீக்கிரமா செத்து போயிடுவாங்க. மனுஷனா பிறந்தவன் ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். திரும்பமா மனுஷனா பிறந்து அதே வீட்டுல வந்து வாழ போறானா, இல்ல அதே ஸ்கூல்ல வந்து படிக்க போறானா, இல்ல அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைக்க போறாங்களா? யாரும் கிடையாது. நம்ம மனித பிறவி ஒரே ஒரு டைம் தான். அந்த போதை வஸ்துக்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு நம்ம சந்தோஷமா வாழணும். நம்ம எல்லாரும் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தா நம்ம வாழ்றதான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏதாவது சாதிக்கணும். எதுவும் சாதிக்காம போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடாது, கடவுள் எந்த யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லணும். அதனாலதான் நோ டு ட்ரக்ஸ். எல்லாரும் கை நீட்டி சொல்லலாமா? இது போங்க. என்னது போங்க? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் கையை நீட்டி தானே சொன்னேன். ஓ, கையை நீட்டியா? சரி, எல்லாம் கை நீட்டி சொல்றீங்களா? நோ டு ட்ரக்ஸ். Thank you. ஒரு ஃப்ரேம் இருக்கு, சரிலாம் பாத்தீங்க. ஏன்னா இது ரொம்ப மிகவும் முக்கியமானது. எனக்கு தொடக்கத்தில் கொடுப்பேன், ஆனா இந்த டைம் நான் தொடக்கத்தில் எடுக்கல. சரியா? அது தெரியுதா எல்லாத்துக்கும்? பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல. என்கிட்ட ஒரு எம்டி ஃப்ரேம் இருக்கு, என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு. என்ன சார் நீங்க கார்டு விளையாடுறது தப்புன்றாங்க, நீங்க கார்டெல்லாம் காட்டுறீங்களே, கரெக்டா? ஆமாவா? போன் எடுத்தா அவங்க அதுன்றாங்க, அதுல அடிக்ஷன் ஆயிட்டாங்கன்றாங்க. ஆனா நீங்க கார்டெல்லாம் யூஸ் பண்றீங்கன்றாங்களே. ஓகே இல்லைங்களா? ஓகே, இப்போ ஒரே நிமிஷம் சார். இப்போ என்கிட்ட இருக்க அந்த கவரை நான் இங்க வச்சிடுறேன். இப்போ என்கிட்ட இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு என்ன பண்றேன், எதுக்குள்ள உள்ள போடுறேன். இந்த ஃப்ரேம் உள்ள இந்த கார்டை நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கவருக்குள்ள இந்த கார்டை உள்ள போட்டுட்டேன். புரிஞ்சா? இப்போ நான் கார்டை உள்ள போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 நிமிஷம், சரியா? எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு உள்ளதான் இருக்குது, ஃப்ரேம்ல தான் இருக்கு. கவருக்குள்ள வச்சு இப்போ ஒரு 2 செகண்ட், ஓகே, ஜாஸ்தி நேரம் இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ என்னுடைய இந்த ஃப்ரேம்ல இந்த கார்டு இருக்கு. சார் இப்போ கை நீட்டுங்க சார்.
இப்போ இது அப்படி ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க, அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த கவர் அப்படி வச்சு ஓகே, அப்படி வைங்க சார். இப்போ என்கிட்ட இருக்க இந்த கார்டு இருக்கு இல்லையா, இது அப்படியே பறந்து அந்த கவருக்குள்ள போகுது. ஓகேவா? எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ உங்க கண்ணு முன்னாடி இந்த கார்டு நான் ஆக போகுது, அப்படியே பறக்க போகுது. ஓகே, கொஞ்சம் கவனிங்க. இங்க இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எது செஞ்சாலும் அங்க அப்படியே செய்ய மாட்டேன், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப இங்க இருக்க அப்படியே அந்த கார்டு என்ன பண்றேன், எடுத்துட்டேன். ஓகே, என் கையில இருக்கு. இப்ப என் கையில இருக்க கார்டு இப்ப அப்படியே கவனிங்க. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, அமுச்சிட்டேன். இப்போ அமுச்சிட்டேன் நானு. சரிங்களா சார்? அதை எடுத்து பாருங்க, அது கவர்ல கார்டு இருக்குங்களா? ஆமா சார், காட்டுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கார்டு வந்து நான் சும்மா காட்டல, இந்த ட்ரம்ப் கார்டு தான் நீங்களும் நானும். வெளியே இருக்க வரைக்கும் சுதந்திரமா இருக்குவோம். என்னைக்காச்சும் இந்த ஃப்ரேம் தான் ட்ரக்ஸ், இதுக்குள்ள மாட்டிட்டோம்னா நம்மளால வெளியே வர முடியாது. வேற ஒருத்தரோட உதவி தேவை. அந்த உதவி செய்யறதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறோம். ஒரு கிளாப் பண்ணலாம் எங்களுக்கு. இப்போ இந்த கவர் தான், நீங்க கவனிங்க, இந்த கவர் தான் இங்க நடத்துதான ப்ரோக்ராம். இப்ப என்ன பண்ணிட்டோம், இங்க இருக்கிற ஊதல இல்லையா, அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை எல்லாத்தையும் இந்த ட்ரக்ஸை குறிச்சதான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்படிதான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்களா விடுதலையாக முடியாது ட்ரக்ஸ்ல இருந்து. சரியா? இது கண்டிப்பா யாராவது ஒரு உதவி தேவை. அந்த உதவி செய்யறதுக்கு தான் உங்களோட பள்ளிக்கூடம் இருக்கு, உங்களோட தலைமை ஆசிரியர் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காவல்துறை சார் இருக்காங்க இங்க. அது இல்லாம நம்ம வந்திருக்க NGOs எல்லாருமே நாங்க அதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரியா? அதனால இன்னில இருந்து நம்ம உறுதி எடுப்போம், நோ டு. இனிமேல்ட்டு போதை பழக்கங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொடமாட்டோம். அதே மாதிரி எந்த இடத்துல போதை பொருளுடைய புழக்கம் இருந்தாலும் நான் கொடுத்த நம்பருக்கு என்ன பண்ணணும், உடனே கால் பண்ணும். சார் நம்ம எல்லாரும் கை நீட்டி சொல்லுமா, நோ டு ட்ரக்ஸ். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வர முடியாத சூழ்நிலை. இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கலாச்சார ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் குற்றப்பிரிவினை குற்ற வழக்குகளை குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழா கிட்டத்தட்ட இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு விழா. இதில் மிக தீவிரமாக கலந்து கொண்டு வந்த மாணவர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய பார்ட் கொஞ்சம் தான், ஆனா முழுக்க இந்த போதை பொருள் உட்படுறத அந்த எண்ணமும் அந்த செயலும் உங்ககிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த விழாவை, இந்த நிகழ்ச்சியை சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக்க வேண்டாம். இது மிக மிக சமுதாய பொறுப்புள்ள ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் தொடர்புள்ள நிகழ்ச்சி. இதை நீங்க அத்தனை பேரும் மனதார புரிந்து உள்வாங்கி இதை நடந்துட்டீங்கன்னு நம்புகிறோம். இது சம்பந்தமா யாராவது பேசணும்னு நினைச்சா, சார் நல்ல நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப படிப்பினையா இருந்துச்சுன்னு நீங்க சொல்றதா இருந்தா யாராவது ஒரு மாணவன் முன்னே வாங்க. அவங்க தாராளமா சொல்லலாம். அவங்க போதைப்பொருள் பயன்படுத்தணும் அவசியமே இல்லை, தெரியும். ஏன்னா தாக்கம் நல்லா இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். அதான் மாநில நாட்கள் பரவாயில்ல, இது வாங்க தைரியமா முன்னாடி வந்து பேசுங்க. இந்த பார்க்க எவ்வளவு உங்ககிட்ட ஒரு பாக்கத்தை ஏற்பட்டு இருக்கும் விஷயம் வாங்கல. போதை பொருள் தடுக்கப்படணும், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நீங்க வந்து அகதியில கவலை நிலையோ மலைய சிறிய வாசிலையோ இல்லை வந்து உங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ சொல்லலாம். அதெல்லாம் பேர் சொல்லிட்டு School name is Government Higher Secondary School, Emerald. சரிங்க. வந்துள்ள அனைவருக்கும் நன்றி. நீங்கள் சொன்னது எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். நிறைய இந்த போதை விழிப்புணர்வு பற்றி நிறைய கருத்துக்களை இங்க சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னா, இப்போ
இப்போதைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவை பார்த்து கத்துக்கிறீங்க. நாங்க டீச்சர்ஸ் ஓரலா சொல்றோம், அங்க விஷுவலா வர்றதுனால அதை வச்சு எல்லாமே அதை தான் ஃபாலோ பண்றீங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ எப்படி ட்ரெஸ் பண்றாரு, என்ன மாதிரி ஷூ போடுறாரு, என்ன மாதிரி பேண்ட் போடுறாரு, என்ன மாதிரி சிகை அலங்காரம், முடி எப்படி வெட்டுறாரு, அதே மாதிரி தான் அத்தனை பேரும் ஃபாலோ பண்றீங்க. பிளேஸ் அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாலுமே அந்த தண்ணி அடிக்கிறது, இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் உண்மையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. கலர் மட்டும்தான் அது. அவங்க குடிக்கிறதெல்லாம் வெறும் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி அந்த கலர் இருக்கும். ஆனா கீழே வந்து போட்டிருப்பாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மையில அந்த ஹீரோ வந்து மது குடிக்கிறாருன்னு நினைக்கிறோம், சிகரெட் குடிப்பாரு. அதெல்லாம் கிடையாது, உண்மை கிடையாது. நம்ம நினைச்சு அவங்க ஃபாலோ பண்றதை நம்ம ரியலா பண்ணிடுறோம். அவங்க வந்து என்னன்னா அவங்களோட வேலையை வந்து அது அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க தொழில், அவங்க சம்பளத்துக்கு வேண்டி நடிக்கிறாங்க. நம்ம அதை வந்து உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான காரணம். மாணவர்கள் சமுதாயம் இந்த அளவுக்கு கெட்டு போய் இப்போ இந்த அளவுக்கு நிறைய ட்ரக்ஸ் இருந்து இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சினிமாவில் வர்ற எல்லா விஷயத்த ஃபாலோ பண்றோம், கெட்ட விஷயங்களை அத்தனையுமே ஃபாலோ பண்றோம். அதுல நிறைய நல்ல விஷயங்கள் வருது, ஆனா அதை ஃபாலோ பண்றது ஏன்? நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ கஷ்டமா இருப்பாரு, அவங்க வீட்டு கஷ்டமா இருக்கும், அவரு நல்லா படிச்சு அவங்க குடும்பத்தை வந்து முன்னே கொண்டு வந்திருப்பாரு, ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருப்பாரு. அந்த மாதிரி நான் வரணும் நீங்க நினைக்கலையே. அவரு ஸ்மோக் பண்றாரு, நம்ம ஸ்மோக் பண்றோம். அவரு ட்ரிங்க்ஸ் பண்றாரு, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்றோம், அதோட முடிஞ்சிடும். ஆனா அவர் மேல வந்து ஒரு கம்பெனியோட ஓனரா வந்ததை யாரும் ஃபாலோ பண்றது. அங்கதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். புரியுதா? இனிமேல் கொண்டாவது சினிமாவில் வர்றதெல்லாம் போய் அவங்க வந்து சம்பளத்துக்கு நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நடிப்பு முடிஞ்சது, அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க சம்பளம் வாங்கி போயிடுறாங்க. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிக்கிற ஒருத்தர், டைரக்ட் பண்ற ஒருத்தர், மியூசிக் பண்ற எல்லாமே சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. அதை ரிலீஸ் பண்ணி நம்ம பணத்தை கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம வாழ்க்கையை வீணாக்கி உட்கார்ந்து அதை வந்து மாணவர்களாகி நீங்கள் வந்து அதை செய்யாதீங்க. என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்கன்னா நல்ல விஷயங்களை பாருங்க. மீடியால வந்து சார் இப்படி இருந்தா அதெல்லாமே இல்லாம பண்ணிடலாமே சார், மீடியாவே வேண்டாமே சார், அதை பண்ண முடியாது. சரியா? எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், நல்லதை மட்டும் நமக்கு எது தேவை அதை மட்டும் எடுத்துக்கணும். அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் கலந்து வச்சு அப்படி பாலை மட்டும் அதுக்கு வேண்டியது எடுத்துக்குது, அந்த மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ பாடங்கள்லயே படிக்கிறீங்க மாணவர்கள், ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க, தமிழ் மீடியமா அணுக்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. அந்த அணுக்கள்னாலதான் வந்து நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது, கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, அதுல இருந்தெல்லாம் பவர் ஜெனரேட் பண்றது, நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா அதே அணுக்களை பயன்படுத்தி அணுகுன்ற மோசமான அந்த விஷயத்தையும் தயாரிக்கலாம். அப்போ உலகத்துல எல்லாம் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. எடுத்துக்கிறது யாருகிட்ட இருக்கு? நம்ம ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் இருக்கு. புரியுதா? சமுதாயம் அப்படித்தான் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லது எடுத்தா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து இதற்கு அடுத்தாவது இனிமேல் கொண்டாவது, இதுவரைக்கும் இல்லைன்னாலும் இனிமேல் கொண்டாவது நீங்க அந்த மாதிரி எடுத்து உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்க அமைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூட்டமைப்பு மூலமாக நடைபெற்ற இந்த போதை விழிப்புணர்வு முகாமிற்கு கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களது தொண்டு நிறுவன கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமது பள்ளி தலைமை ஆசிரியர் வருகை தந்து பள்ளி இது போன்ற ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று கூறும்போது மனமுறையோடு ஒப்புக்கொண்ட அவருக்கும் எங்களது கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை யமராஜ் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் உடனடியாக இன்றைய தினத்தில் உதவியில் அவரது கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தையும் ஒத்துழைத்து நமக்காக இவ்வளவு தூரம் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிக்கிறேன்.
அடுத்தபடியாக இந்த விழாவை இது போன்ற ஒரு சிறப்பான எமரால்டில் நடத்த நமக்கு பேருதவியாக இருந்த நமது தமிழ்நாடு தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு சுரேஷ் சார் அவர்களுக்கும் நமது இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நல்லுள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாகவும் எமரால்டு பொதுமக்களின் சார்பாகவும் நன்றிகளை இவ்வளோ நேரம் வந்து சார் அவங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் அனைவரும் பேசின விஷயம்தான். இன்னைக்கு நம்முடைய நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக மாவட்டம் முழுவதும் அங்கங்கே நடக்கக்கூடிய கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பா ஏதாவது விஷயங்களில் யாராவது ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து நம்முடைய கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. 10581 நம்ம எல்லாமே சேர்ந்து இன்னொரு டைம் சொல்லலாமா? டோல் ஃப்ரீ நம்பர் 10581 நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நோட்டீஸ் போர்டுல கூட இதை ஒட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நம்பர்ல என்ன அப்படின்ற விஷயத்தை அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக உங்களுக்கு சொன்னவங்களுடைய பேரு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக வைப்பாங்க. அப்போ நம்ம தைரியமாக யார் யார் தப்பு பண்ணுறாங்கன்றவங்கள சொல்லி விட்டுறலாம் இல்லையா? ஓகே. அடுத்ததாக அதே போல் நீலகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் அறையில் வாட்ஸ்அப் தொலைபேசி எண் ஒன்று இருக்கு. 9789800100 9789800100. இந்த நம்பரும் நம்மளோட நோட்டீஸ் போர்டில் வந்துடும். இந்த வாட்ஸ்அப் மூலயமாவும் நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்படியும் இல்லை, இந்த 2 நம்பருக்கு என்னால் ரீச் பண்ண முடியலன்னா நீலகிரி மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் இருக்குது. அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 0423244111 இந்த 3 நம்பர் கொண்ட விஷயத்தை நோட்டீஸை வந்து தலைமை ஆசிரியர் அவர்கள் நோட்டீஸ் போர்டில் வச்சுருப்பாரு. எந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகம் இருந்தாலும் கூட நேராக வந்து அந்த நம்பர் எடுத்து தவறான விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், முக்கியமாக கள்ளச்சாராயம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும், போதைப் பொருள் குற்றங்கள் ஏதாவது நடக்க விஷயமாக இருக்கட்டும், உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் பள்ளிக்கு ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, உங்களுடைய மற்றொரு கண்காணிப்பாளர் மிக அருகாமையில் இருக்கார். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட போய் அவரை நீங்கள் சந்தித்து சொல்லலாம். வைப்பீங்களா? கண்டிப்பா செய்வீங்களா? நன்றி. எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். நன்றி. வாய்ப்பளித்த இந்த எமரால்டு அரசு பள்ளிக்கு எங்களுடைய அனைவரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. தேங்க்யூ.